தன்னோட அம்மா வந்து குழந்தை இல்லன்னு பேசுறாங்கன்னு பக்கத்து தெருவுல இல்ல, பக்கத்து ஊருக்கே கூட்டு போயிருக்காரு தனி குடித்தனம். அவங்க வந்து கமெண்ட் படிக்க சொல்லியிருக்காங்க. அக்கா எனக்கு கல்யாணம் ஆகி 1 வருஷம் தான் ஆகுது. எனக்கு குழந்தை இல்ல. இந்த 1 வருஷத்துல என் மாமியார் என்ன அவ்ளோ பேச்சு பேசுனாங்க. என் கணவர் வந்து தனி குடித்தனம் கூட்டு போயிட்டாரு. பக்கத்து தெருவுக்கு இல்ல, பக்கத்து ஊருக்கே. பரவால்ல நல்ல இப்ப கணவன். இப்போ தனி குடித்தனம் கூட்டு போறதுனால அந்த பையன நான் பெருமையா பேசுறதா, குறை சொல்றதான்னு தெரியல. மாமியார்ங்கிறவங்க ஒரு பெண் தானே. அப்ப குழந்தை இல்லாம இருக்கிறது ஒரு பெண் தானே. மருமகள், பெறாத மகள், அடுத்த மகள், கடைசி காலத்துல உங்களுக்கு தண்ணி ஊத்த போறது அவ தானே. ஏன் குழந்தை இல்ல, குழந்தை இல்லன்னு ஒரு பெண்ணே ஒரு பெண்ண கஷ்டப்படுத்து. ஒரு ஆம்பள புரிஞ்சுக்கலன்னா லாஜிக் இருக்கு. ஒரு பெண்ணே புரிஞ்சுக்கலன்னா நீங்க பெண் பிறவியா? இன்னொன்னு டாக்டர்ட்ட போனா பேபி இல்லன்னு மனச முதல்ல அமைதியா இருக்கணும், லேசா இருக்கணும். மன அழுத்தம் இருக்கவே கூடாதுங்கிறாங்க. ஆனா அந்த மாமியார்ங்கிற நீங்க 85% நல்லா கேட்டுக்கோங்க. 85% நான் எல்லாரையும் சொல்லல. மன அழுத்தத்துக்கு உள்ளாக்கிறீங்க மருமகள. அதாவது ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து ஒரு செக்ஸுவல் ரிலேஷன்ஷிப் குள்ள போறாங்க அப்டின்னா, மனசு முதல்ல லேசா இருக்கணும். செம்ம ஹேப்பியா இருக்க போறோம். செம்ம ரொமான்ஸா இருக்கும்னு தோணும். மாமியார் இப்படி சொன்னாங்களே குழந்தை இருந்துரணும். மாமியார் இப்படி சொன்னாங்களே குழந்தை இருந்துரணும். இந்த தாட்லயே போயிட்டு அவங்க ரொமான்ஸ் பண்ணாங்கன்னா பேபிலாம் தங்காது. ஏன்னா ஒரு செக்ஸுவல் ஹார்மோன்ங்கிறது இங்க இருந்தெல்லாம் சுரக்கல. மூளைக்கு சென்ட்ரல்ல இருந்து தான் சுரக்குது. அது தூண்டப்படணும். ஃபோர்பே இருக்கணும். என்ன பண்ணாலும் மாமியார் மேலேயே மைண்ட் செட்டோட ஒரு தாம்பத்தியத்துல இருந்தாங்கன்னா குழந்தைலாம் தங்காது. மன உளைச்சல்ங்கிறத அந்த மாமியார்லாம் குடுக்குறீங்க. தாராளமா தனி குடித்தனம் கூட்டிட்டு போலாம். ஒரு அம்மா அப்பாவே வந்து புரிஞ்சுகிட்டு அந்த பையன் தனி குடித்தனம் கூட்டு போயிருக்காருன்னா